ரெஜினா, அஞ்சலி 2 பேருமே சேர்ந்து சொல்றாங்க, "குழந்தைய காணுமா?" அப்படின்னு சொல்லிட்டு முத்தலகிட்ட கேட்குறாங்க. உடனே பயங்கரமா கோவம் வருது பேச்சிக்கு. "ஆமா, நீ ஏன் இப்படி குழந்தைய காணோம்னு சொல்ற?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "இல்ல, இல்ல அம்மா தான் சொன்னாங்க." அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி சொல்றாங்க. உடனே ரெஜினாவ கேட்குறாங்க, "எப்படி சொன்னீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு. "இல்ல, முத்தலகு அங்க கத்துனது எங்க எல்லாருக்கும் கேட்டுது. அதனால தான் நான் சொன்னேன்." அப்படின்னு சொல்லிட்டு ரெஜினா சொல்றாங்க. "ஆமா, நான் வந்து குழந்தைய காணோம்னு சொல்லிட்டு கத்திட்டேன்." அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்குள்ள கரெக்ட்டா பூமி குழந்தைய தூக்கிட்டு வராரு. "என்னம்மா இது குழந்தைய தூக்கிட்டு வராங்க?" அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி கேட்குறாங்க. "அதாண்டி எனக்கும் ஒண்ணும் புரியல." அப்படின்னு சொல்லிட்டு ரெஜினா சொல்றாங்க. தயா பயங்கரமா திட்டுறாரு. சுத்தி இருக்க அந்த எல்லா ரவுடிகளையும் திட்டுறாரு. "எதுக்காக நீங்கலாம் இப்படி பண்றீங்க? உங்ககிட்ட ஒரு வேலை குடுத்தா கூட ஒழுங்கா செய்ய மாட்டீங்களா? அந்த குழந்தைய தானே கடத்த சொன்னேன். இப்படி வெறும் பெட்ட தூக்கிட்டு ஓடி வந்திருக்க. இப்ப அந்த அம்மாக்கு நான் என்ன பதில் சொல்வேன்? என் பையன வேற ஆயுள் தண்டனை வந்து மீட்டு குடுக்குறேன்னு சொன்னாங்க. எல்லாமே போச்சு. எல்லாம் உங்களால தான்டா. நீங்க தான் காரணம். உங்கள நம்பி ஒரு வேலையும் நான் குடுக்கவே கூடாது." அப்படின்னு சொல்லிட்டு தயா பயங்கர கோவமா திட்டிட்டு இருக்காரு அங்க இருக்கவங்க எல்லாரையுமே. அதுக்குள்ள ரெஜினா ஃபோன் பண்றாங்க. ஃபோன் பண்ணி சொல்றாங்க, "ஆமா தயா, உங்ககிட்ட என்ன சொன்னேன்? குழந்தைய தானே கடத்த சொன்னேன். குழந்தை இங்க இருக்கு. அப்ப என்னதான் பண்ணி வச்சிருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமா திட்டுறாங்க. எனக்கே ஒண்ணுமே புரியல. சரி விடுங்க, அது ஏதோ தெய்வ குழந்தை போல இருக்கு. அதனால தான் ஒண்ணுமே பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு தயா ஃபோனை கட் பண்ணிட்டாரு. ரிச்சுனா பயங்கர கோவமா இருக்காங்க. எல்லாருமே கோயில்ல இருக்காங்க. அப்ப பூமி பயங்கர கோவமா இருக்காரு. அப்படியே பார்க்குறாங்க முத்தழகு. "என்ன நீ ஏன் இப்படி இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு பேச்சு கேட்குறாங்க. "இல்ல, ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு போங்க. சம்பிரதாயம் நீங்க பண்ணா பண்ணிக்கங்க. நான் வரல. நான் இங்க தான் நிப்பேன்." அப்படின்னு பூமி சொல்றாரு. "என்ன பூமி இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு பேச்சு கேட்குறாங்க. "ஆமா, என் பேச்சை யார் கேட்குறா?" அப்படின்னு சொல்லிட்டு பூமி சொல்றாரு. அதுக்குள்ள "பரவாயில்ல விடுங்க. அவர் ஏதோ கோவமா இருந்தா இருந்துட்டு போட்டோம். சும்மா குழந்தை தானே குடுத்து மாத்த போறீங்க." அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க ஐயர் சொல்றாரு. "அதே மாதிரி குழந்தைய குடுங்க. கீழ போடுங்க எல்லாரும். 2 பேருமே குழந்தைய கீழ போடுங்க." அப்படின்னு சொல்றாரு. குழந்தைய அப்படியே முத்தழகு கீழ படுக்க வைக்கிறாங்க. அதே மாரி அஞ்சலிய கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு "குழந்தைய கீழ படுக்க வைம்மா" அப்படின்னு சொல்றாங்க. அப்படியே யோசிக்கிறாங்க. பயங்கரமா கோவம் வருது அஞ்சலிக்கு. குழந்தைய அப்படியே கையில புடிச்சுக்கிறாங்க. புடிச்சிட்டு சொல்றாங்க, "இங்க பாருங்க, நான் குழந்தையெல்லாம் குடுக்க மாட்டேன். நான் தத்து குடுக்க மாட்டேன்." அப்படின்னு சொல்றாங்க. "என்ன பேசிட்டு இருக்க அஞ்சலி? நேத்து என்ன சொன்ன? நீ குழந்தைய தத்து குடுக்குறேன்னு தானே சொன்ன. இப்ப என்ன இப்படி மாத்தி பேசிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு பேச்சு சொல்றாங்க. "இல்ல, எனக்கு இப்ப இருக்க மனநிலையில நான் குழந்தைய தத்து குடுக்க மாட்டேன்." அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி பயங்கர கோவமா சொல்றாங்க. "என்ன இப்படி பேசிட்டு இருக்க? குழந்தைய கீழ போடு. இங்க பாரு, நல்லா தெரிஞ்சுக்கோ. கோயில் வரைக்கும் வந்துட்டோம். வேண்டுதல நிறைவேத்தாம போனா பெரிய தப்பாயிடும்." அப்படின்னு சொல்லிட்டு வீரமுத்து சொல்றாரு. "என்னம்மா அஞ்சலி, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா? சும்மா குழந்தைய குடுத்து வாங்க போறோம். குடு அஞ்சலி, அதெல்லாம் யோசிக்காத." அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி சொல்றாங்க. "இல்ல, யார் சொன்னாலும் நான் குழந்தைய குடுக்க மாட்டேன். என்ன குழந்தைய என்கிட்ட இருந்து பிரிக்க பார்க்குறீங்களா? அதுவும் கரெக்ட்டா கோயில்ல வாங்குறீங்களா? நான்லாம் குடுக்கவே மாட்டேன். ஆஃப்டர் ஆல் அது ஒரு சும்மா முத்தழகோட குழந்தை, நான் தத்து எடுத்துக்கணுமா?" அப்படின்னு சொல்றாங்க. அத கேட்டோனே பூமிக்கு பயங்கரமா கோவம் வருது. அப்படியே கிட்ட வராரு. வந்து அப்படியே அஞ்சலி ஒரு அறையிறாரு. அடிச்சிட்டோனே, "எதுக்கு என்ன அடிச்ச?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அஞ்சலி. "ஆமா, பின்ன வேற என்ன பண்ணுவாங்க? ஆஃப்டர் ஆல் குழந்தையா? என் குழந்தைய பார்த்தா உனக்கு அப்படி தான் தெரியுதா? உன்ன விட பெஸ்ட்டு முத்தழகு. எங்க குழந்தை பெஸ்ட்டு. புரியுதா? எங்க குழந்தைய பத்திலாம் நீ தப்பா பேசாத." அப்படின்னு சொல்லிட்டு பூமி பயங்கரமா கோவப்படுறாரு. அதுக்கு பேச்சு சொல்றாங்க, "ஏன் பூமி நீ இப்படி பண்ற?" அப்படின்னு சொல்லிட்டு. "பின்ன வேற என்ன பண்ணுவாங்க? அவ பேசுனதுக்கு அப்படிதான் அடி வாங்கணும்." அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமா திட்டிட்டு இருக்காரு. அதுக்குள்ள ரெஜினா வராங்க. "அம்மா பாத்தியாம்மா, என்ன போட்டு அடிச்சிட்டாரு." அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி சொல்றாங்க. "நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். எதுக்காக நீங்க இப்படி பண்றீங்க? நான் இங்க தானே இருக்கேன். எதுக்காக என் பொண்ண அடிக்கிறீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமா ரெஜினா திட்டுறாங்க. "உங்க பொண்ணு வாய மூடிட்டு இருக்க சொல்லுங்க." அப்படின்னு சொல்லிட்டு பூமி சொல்றாரு. "சரி, குழந்தைய தத்து குடுங்க. அதெல்லாம் பண்ணிட்டு இருக்காதீங்க. நான் தத்து குடுக்க மாட்டேன்." அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. "அடிச்சிட்டார்ல, வா நம்ம போகலாம் வா." அப்படின்னு சொல்லிட்டு அங்கருந்து அப்படியே கூட்டிட்டு போறாங்க. கூட்டிட்டு போனோனே, "ஏம்மா என்ன கூட்டிட்டு வந்த?" அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி கேட்குறாங்க. "பின்ன வேற என்ன பண்ணுவாங்க? உனக்கு ஒண்ணு தெரியுமா? இங்க என்ன நடந்ததுன்னு?" கரெக்ட்டா நான் இங்க வெளிய வரேன். வரும்போது இந்த சேகர் உள்ள வரான். அந்த குழந்தைய பார்த்தா நல்லா மாட்டிப்போம். புரியுதா? அதனால தான் நான் உள்ள வந்தேன். அவன் உள்ள தான் இருக்கான். "ஆமா, இப்போ அந்த குழந்தை உள்ள இருக்கேம்மா, கண்டுபிடிச்சிட மாட்டானா?" அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி கேட்குறாங்க. "குழந்தைங்கலாம் ஒரே மாதிரி இருக்கும். அதெல்லாம் பார்க்க மாட்டான். ஆனா நம்பள பார்த்தா கரெக்ட்டா கண்டுபிடிச்சிருவான். புரியுதா? இனிமே மாட்டுறதும் இல்ல தப்பிக்கிறதும் நம்ம உன் கையில தான் இருக்கு. வா போலாம்." அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. "அம்மா, என்னம்மா பேசுற? குழந்தை உள்ள இருக்கும்மா. குழந்தைய தூக்கிட்டு வந்துர்றேன் இரு." அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி சொல்றாங்க. "இங்க பாரு, நீ இப்போ உள்ள போகவே கூடாது. உள்ள போனா நீ நல்லா மாட்டுவ. வரியா? இல்லையா?" அப்படின்னு சொல்லிட்டு ரெஜினா கேட்குறாங்க. "சரிம்மா, நான் வரேன்." அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி, ரெஜினா 2 பேருமே அங்கருந்து போறாங்க. அப்படியே குழந்தை 2மே அப்படியே இருக்கு. "எங்க போனா? அஞ்சலி எங்க?" அப்படின்னு சொல்லிட்டு பேச்சு சுத்தி சுத்தி தேடுறாங்க. எல்லாருமே தேடுறாங்க. "காணுமே 2 பேரையுமே." அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. "சரி, இப்ப என்ன பண்றது? குழந்தைய தத்து குடுக்கணும்ல." அப்படின்னு சொல்லிட்டு ஜோசியர் சொல்றாரு. "டைம் ஆகுது. நல்ல நேரத்துல குடுத்து தான் ஆகணும்." அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்குள்ள குழந்தை பயங்கரமா அழுது. "ஐயோ! என்ன குழந்தை இப்படி அழுது?" அப்படின்னு சொல்லிட்டு முத்தழகு தூக்குறாங்க. பயங்கரமா அழுதுட்டே இருக்கு. என்ன பண்றதுன்னு தெரியல. குழந்தை அழைய நிறுத்தவே மாட்டுதே அப்படின்னு சொல்லிட்டு முத்தழகு பயங்கரமா பதட்டமா பேசிட்டு இருக்காங்க. அதுக்குள்ள பேச்சு கேட்குறாங்க. "இங்க யாருக்காவது உரம் எடுக்க தெரியுமா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எனக்கு எடுக்க தெரியுமா?" அப்படின்னு சொல்லிட்டு அந்த சேகரோட பொண்டாட்டியே வராங்க. வந்துட்டு குழந்தைக்கு உரம் எடுத்து குடுக்குறாங்க. குழந்தை நல்லா ஆயிடுச்சு. இனிமே அழமாட்டாங்க." அப்படின்னு சொல்லிட்டு குடுக்குறாங்க. "ரொம்ப சந்தோஷமா, ஏதோ ஒரு ஒரு மாதிரி வந்து காப்பாத்தியிருக்க அந்த குழந்தைய." அப்படின்னு சொல்லிட்டு பேச்சு சொல்றாங்க.
சரி குழந்தைய தத்து கொடுக்கலாம். இப்போ என்ன பண்ணுறது? கொடுத்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாரு. சரி இந்த குழந்தைய காப்பாத்தது நீ தான். நீயே தத்து கொடு முத்தழகுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேச்சு சொல்கிறாங்க. அதே மாதிரி சேகரோட பொண்டாட்டி முத்தழகு கிட்ட குழந்தைய கொடுக்குறாங்க. இந்தாம்மா அப்படின்னு சொல்லிட்டு பூமியும் வாங்குறாரு.